விஜயா டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்மோடு தமிழ்நாடு தன்னுரிமை கழகத்தின் தலைவர் திரு பழ கருப்பையா இணைந்திருக்கிறார். வாருங்கள் அவரோடு பேசலாம். ஐயா வணக்கம். தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர், அதிமுகவின் முன்னாள் ஒருங்கிணைப்பாளர் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் பாஜக கூட்டணியிலிருந்து விலகி இருக்கிறார். தொடர்ந்து 2 முறை, நேத்து 2 முறை, இன்னைக்கு காலைல கூட ஸ்டாலின் அவர்களை வாக்கிங் போறப்ப சந்திச்சதா தகவல் வருது. முதலமைச்சரை சந்திக்கிறார், அடிக்கடி சந்திக்கிறார். எப்படி பாக்குறீங்க? காலம் தலைகீழாய் தொங்குது கண்ணம்மான்னு ஒரு பாட்டு இருக்கு. காலம் தலைகீழாய் தொங்குது கண்ணம்மான்னு. அந்த பாட்டு தான் நினைவுக்கு வருது நம்முடைய ஓபிஎஸ்னுடைய அரசியல் நிலைப்பாட்டை பார்க்கிற போது. இதுபோல ஒரு நிலைப்பாடு எடுப்பதற்கு ஒவ்வொரு காலத்திலும் அவருக்கு ஒவ்வொரு யோசனை சொல்வதற்கு வருகிறார்கள். ஒரு காலத்தில் தர்ம யுத்தம் என்று சொல்லி நம்முடைய சசிகலா தான் ஜெயலலிதாவுடைய சாவுக்கு காரணம் என்று ஒரு தர்ம யுத்தத்தை தொடங்கினார். அப்புறம் எடப்பாடியோடு சேருவதற்கு ஒரு நிபந்தனை ஆக்கினார். இந்த தர்ம யுத்தத்தில் நீங்கள் ஒரு கமிஷன் ஒன்று போட வேண்டும், நீதிபதியை கொண்டு சசிகலாவை கூண்டில் ஏற்ற வேண்டும் என்று ஒரு பெரிய இயக்கம் தொடங்கினார். அது ஒரு 3-4 ஆண்டுகள் ஓடியது. இப்படி நீதிபதி விசாரிப்பதற்காக கடைசியில் இவரிடம் வந்தபோது இவர் ஓடிவிட்டார். அது என்ன, ஜெயலலிதாவை சசிகலாவெல்லாம் கொல்ல முடியுமா? அவர் செய்வார் அப்படியெல்லாம்? இதெல்லாம் தேவையில்லாதது, இவர் உண்டாக்கிய ஒன்றை இவரே தேவையில்லாதது என்று சொன்னார். இப்படித்தான் இவருடைய அரசியல் நடந்திருக்கிறது. இது 3-4 ஆண்டுகள் சசிகலா எதிர்ப்பு, பிறகு சசிகலா இணக்கம், அதற்கு பிறகு அந்த கமிஷன்கள் வீணாக்கப்பட்ட. எவ்வளவு அரசு பணம் எவ்வளவு வீணானது. இவருடைய கட்டாயத்திற்காக எடப்பாடி இதை போட்டார். இப்பொழுது தலைமை அமைச்சர் மோடியை வரவேற்கவும் வழியனுப்பவுமான கௌரவத்தை எனக்கு வழங்க வேண்டும் என்று ஜெயலலிதாவிடம் எப்படி குனிந்து வளைந்து பேசுவாரோ அது மாதிரி பாக்கியத்தை கொடுக்கணும். பாக்கியமா? அதுதான், அது என்னுடைய பாக்கியம். அது பேர், நான் பெறுகின்ற பேர்களிலெல்லாம் சிறந்த பேர் உங்களை வழியனுப்பவும் வரவேற்கவுமான வாய்ப்பை பெறுவது என்று மலர் எழுதினார். அவர்கள் அந்த பாக்கியத்தை இவருக்கு கொடுக்க விரும்பவில்லை. அதனாலே இவர் நேரடியாக திமுகவிடம் போய் சேரப்போகிறார். இது எப்படி இருக்கிறது? இது எல்லாம் என்ன அரசியல்? இவரை பின்பற்றி எப்படி போவார்கள் மக்கள்? யார் போவார்கள்? இது என்ன அரசியல் என்று கேட்கிறேன். நேற்று வரையிலும் போய் பலாப்பழத்தில் நின்றார். போனதில் 40 பேர் வந்ததுக்கு யார் காரணம்? 40க்கு 40 திமுக வந்ததுக்கு யார் காரணம்? நம்முடைய அண்ணாமலை, நம்முடைய ஓபிஎஸ் போன்றவர்கள் தான் காரணம். அண்ணாமலை தான் அதில் பி டீமு. அவர் பாமகவை அங்கிருந்து பிரித்து கொண்டு வந்து உனக்கு வேண்டிய பணம் தருகிறேன், உனக்கு மந்திரி பதவி தருகிறேன் என்று அன்புமணியிடம் சொல்லி கடைசியில் வாக்குகளை பிரித்ததன் மூலம் அது பாமக அந்த பக்கம் சேர்ந்திருந்தால் பாஜகவே வேண்டாம், அவர்கள் 7 இடங்களுக்கு வந்திருப்பார்கள், 3 இடங்களில் வந்திருப்பார்கள் எம்பிகள். 40 எம்பியில் 10 எம்பி முதலில் குறைந்திருக்கும். இது 40க்கு 40 வர வைத்தது யார்? அண்ணாமலை. அவர் யாரை தோற்கடிப்பதற்கு அரசியல் நடத்தினார்? அண்ணாமலை எடப்பாடியை தோற்கடிப்பதற்கு அரசியல் நடத்தினார். அவருடைய அரசியல் ராவண வதத்தை நோக்கியது அல்ல, சீதையை மீட்பது அல்ல. அவருடைய அரசியல் ராவணனுக்கு மறைமுகமாக உதவுவது. அண்ணாமலை தான் செய்தார். அதன் காரணமாகத்தான் பாமக விலகி அவர் தனித்து நிற்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டு 10 எம்பிக்கள் வீணாக போனதற்கு அதுதான் காரணம். அப்பொழுது ஒரு எம்பிக்கு ஓபிஎஸ் நின்றார், இன்னொரு இதில் தினகரன் நின்றார். அவர்களெல்லாம் நின்றது கூட தெரியாமல் போய்விட்டார்கள். 2 இடம் 1 இடம் என்று நின்று கடைசியில் ஒன்றுமில்லாமல் போய்விட்டார்கள். எதற்காக இதை சொல்லுகிறேன் என்றால், பலாப்பழத்தில் நின்று பாஜக தான் இந்த நாட்டை, அதாவது ஜெயலலிதாவுக்கு அப்புறம் நான் வணங்குகின்ற பெரிய மனிதன் மோடி தான் என்று சொல்லி கடைசியிலும் பாருங்கள், இந்த பாக்கியத்தை எனக்கு கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த பாக்கியத்தை அவர் கொடுக்கவில்லையாம். அதனாலே இவர் நேரடியாக திமுகவுக்கே போகிறார். இந்த மாதிரி ஒரு அரசியல் நிலைப்பாடு இங்கே தர்ம யுத்தம் நடத்தி அது முடிந்தது. இப்பொழுது அந்த பாக்கியம் கிடைக்கவில்லை என்பதனாலே புதிய கட்சி தொடங்குகிறார். இது என்ன அரசியல் என்று எனக்கு தெரியவில்லை. சகஜமா இந்த மாதிரி கேவலமான அரசியல் பார்த்ததில்லை. நம்ம சீமான் சொல்றது மாதிரி இருக்கு. பணம் ஏறுகிறவர்களுக்கெல்லாம் அரசாங்க ஊழியர்கள் என்று அறிவிக்கப்படுவார்கள். அப்புறம் ஆடு மாடு மேய்க்கிறவர்கள் அறிவிக்கப்படுவார்கள். எல்லாரையும் அவர்களை அறிவிச்சுடுவோம். இதுக்கு டிஎன்பிசி தேர்தலெல்லாம் தேவையில்லை. டிஎன்பிசியிலான தேர்தல் நடக்கிறது அரசு ஊழியர்களுக்கு. என்ன, அவன் போய் உள்ள தட்டச்சு செய்வேன், திட்டங்கள் போடுவேன், சான்றிதழ்கள் வழங்குவேன், பிறப்பு இறப்பு, இதெல்லாம் இல்லை. இப்போ அவன் ஆடு மாடு மேய்க்கிறதெல்லாம் அரசு. இந்த மாதிரி எப்படி ஒரு அரை லூசுகளாக அரசியலில் சேர்ந்துருக்காங்க பாரு. என்ன பண்ணுறது? இப்போ
இந்த அண்ணாமலை சேர்ந்தார், இப்போ சீமானு, நம்ம கவர்னரு எல்லாம் ஒரே மாதிரி கிரேடு. நம்ம கவர்னர் ரவி இப்போ ஓபிஎஸ் வந்து சேர்ந்துருக்கிறாரு, திமுகவுக்கே போகிறார். தீய சக்தி என்று எம்ஜிஆரால் வர்ணிக்கப்பட்ட கட்சிக்கு இவர் போகிறார். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நேற்று வரையிலும் கூட பண்ருட்டி ராமச்சந்திரன் தான் இவர்களுக்கு யோசனை. பண்ருட்டி ராமச்சந்திரன் நல்ல அறிவான மனிதர் தான், நல்ல அறிவான மனிதர், படித்தவர், அரசியலில் நீண்ட காலம் இருந்து பக்குவப்பட்டவர், எல்லா அரசியலும் தெரிந்தவர். அதனாலே அவர் 2 நாளைக்கு முன்பு ஒரு அறிக்கை விட்டிருந்தார், ரொம்ப வேடிக்கையாக இருந்தது. அதாவது விஜயோடு சேரப்போகிறோம், அதன் மூலம் திமுகவை வீழ்த்துவோம் என்று அவர் சொல்லவில்லை. திமுக முதலிடத்திற்கு வரும், நாங்கள் 2வது இடத்திற்கு வருவோம், எடப்பாடி 3வது இடத்திற்கு போய்விடுவார். எடப்பாடியை வீழ்த்துவதற்காக ஒரு அணி சேர்க்கிறோம் என்று சொன்ன கட்சி நம்ம ஓபிஎஸ்னுடைய கட்சி தான். அதுவும் பண்ருட்டி ராமச்சந்திரன் வெளிப்படையாகவே இதை சொல்லியிருந்தார். நான் சொல்லுகிறேன், இப்பொழுது போன பாராளுமன்ற தேர்தலில் அண்ணாமலை ஸ்டாலினுடைய வெற்றிக்கு உறுதியளித்தார். அவருடைய பி டீமாக இருந்து இந்த வாக்குகளை எல்லாம் பிரித்து 3வது அணியை ஏற்படுத்தி எடப்பாடியை வீழ்த்தி ஸ்டாலினை 40க்கு 40 ஒரு இடத்தில் கூட தோல்வியடையவில்லை. இது அண்ணாமலையினுடைய பங்களிப்பு. ஹி ஷேர் டு பாலிடிக்ஸ். சரியா? இப்பொழுது நம்முடைய ஓபிஎஸ், அதாவது திமுக முதலில் வருமா, 2வது இடத்திற்கு விஜய் அணி வருமா, 3வது இடத்திற்கு எடப்பாடி வருவாரா என்று பண்ருட்டி ராமச்சந்திரன் சொன்னார். இதற்கு ஒரு மோதல் வேண்டும்? ராவணவதம் நடக்க வேண்டும் என்பதுதானே நோக்கம். நீ கட்சி ஆரம்பித்த நோக்கமே திமுகவிடமிருந்து நாட்டை பிடுங்க வேண்டும் என்பதுதானே. பிறகு 2வது இடத்திற்கு நீ வருவதாக பண்ருட்டி சொல்வதன் மூலம் அந்த நோக்கமே அடிபட்டு போகுமே. ஆகவே இப்பொழுது பார்த்தார், இது கூட்டணி சேர்ந்தெல்லாம் வருவதை விட நேரடியாக திமுகவில் சேர்ந்து விடுவது அல்லது திமுகவில் ஒரு கூட்டணியாக ஆகிவிடுவது என்று இவர்கள் முடிவெடுத்திருக்கிறார்கள். ஆனால் பண்ருட்டி ராமச்சந்திரன் எப்படி இதற்கு ஒப்புக்கொண்டார் என்று தெரியவில்லை. ஏனென்றால் அவர் கொஞ்சம் திமுகவோடு இணங்குவதை அவர் எப்பொழுதும் அரசியலில் அந்த பிழையை அவர் செய்ததில்லை. கருணாநிதியை விட்டு அவர் வெளியே வந்த பிறகு அந்த 40 ஆண்டுகளாக அந்த தவறை செய்ததில்லை. இப்பொழுது சொல்லுகிறார், இட் இஸ் நாட் அவர் எய்ம் டு டிஃபீட் டிஎம்கே எனி பார்ட்டி. எந்த ஒரு கட்சியையும் இறக்குவது, பதவியை விட்டு இறக்குவது எங்களுடைய நோக்கம் அல்ல. எங்களுக்கு மக்கள் நலன் தான் நோக்கம். மக்கள் நலன் அவனால் ஏற்படுமா என்பதுதான் கேள்வி. மக்கள் நலன் யாரால் ஏற்பட முடியாதோ அவர்களை பதவியை விட்டு இறக்க வேண்டும். யாரையும் தோற்கடிப்பது என்னுடைய நோக்கம் இல்லை என்று சொல்லிவிட்டார். அப்படினால் திமுக மக்கள் நலனோடு சம்பந்தப்பட்டிருக்கிறது, ஆகவே அதை தோற்கடிப்பது என்னுடைய நோக்கம் இல்லை என்று சொன்ன பிறகு அரசியல் என்ன இருக்கிறது உங்களுக்கு? இல்ல, எடப்பாடி பழனிசாமி அவர்களும் போராடி பார்த்தார்கள், முடியல. ஒரு கட்டத்தில் என்ன பண்ண முடியும்? எனக்கு பெரிய எங்களுடைய சமூக செல்வாக்கு இருக்கிறது என்றால் திரட்டி கொண்டு ஒரு பெரிய கட்சியை நடத்த வேண்டியதானே. அது என்னக்கு எடப்பாடி சேர்த்தால் என்ன, சேர்க்காவிட்டால் என்ன? கட்சியில தலைவரா இருந்தவர் சார் அவரு. இல்லை, தலைவராக இன்னும் பெரிய தலைவராக ஆக வேண்டியதான் சொந்த செல்வாக்கில். அதை விட்டு அவர் என்னை சேர்க்கவில்லை, சேர்க்காவிட்டால் நான் வாசம் இல்லாமல் போய்விடுவேன் என்றால் அப்புறம் நீ என்ன தலைவர், உனக்கு என்ன பெரிய சமூக செல்வாக்கு இருக்கிறது என்று சொல்வதற்கு என்ன பொருள் இருக்கிறது? அவர் சமூக செல்வாக்கு வச்சா தெரியல, சொல்லுகிறார்களே. அவர் இல்லாவிட்டால் அந்த தெற்கு பகுதியில் வாக்கு வங்கியே இல்லை, வரவே வராது. 26 எம்எல்ஏக்கள் இருக்கிறார்கள், தெற்கு பகுதி எம்எல்ஏக்கள் எடப்பாடியோடு. எல்லாம் 26 தேவமாரி எம்எல்ஏக்கள் இருக்கிறார்கள். இவர் இருந்தால் என்ன, இல்லாவிட்டால் என்ன? அப்படி ஒரு கருத்தை உண்டாக்கி பார்த்தார்கள். அது வெல்லவில்லை என்ற உடனே தினகரன், ஓபிஎஸ் 2 பேரும் சேர்ந்து அந்த சமூகத்தும் எங்களுக்கு தான் வாக்களிக்கும், நாங்கள் சொல்லுகிறவர்களுக்கு தான் வாக்களிக்கும் என்று சொன்னார்கள். ஒன்றும் நடக்கவில்லையே. தேனியில் நின்று, ராமநாதபுரத்தில் நின்று ஒன்றும் நடக்காமல் எல்லாரும் வீட்டுக்கு போய் விட்டீர்களே. உங்களுடைய சமூக செல்வாக்கு எங்கே வந்து நின்றது? சமூகமெல்லாம் சும்மா தேர்தல் இல்லை, எதற்காக அந்த கட்சி நிற்கிறது என்கின்ற கருத்தும் இருக்கும். ஒன்றும் இல்லாமல் வெறும் நம்முடைய ஜாதியெல்லாம் நம்முடைய ஜாதி சங்க தலைவரையா தேர்ந்தெடுக்கிறார்கள். எல்லாரும் இவருக்கு போடுவோமா அவருக்கு போடுவோமா என்பதற்கு இது நாட்டினுடைய தேர்தல், எல்லா சமூகங்களும் இணைந்த தேர்தல். சமூக ரீதியான பேச்சே நல்ல பேச்சில்லை. அவன் திட்டம் போடுகிறான், நம்மை சுரண்டுகிறான். இந்த அடிப்படையில் திமுக என்ன செய்யவில்லை? 5 கலெக்டர்களை வைத்து சுரண்டி அவர்களை கொண்டு போய் நீதிமன்றத்தில் அழைத்திருக்கிறது. நாள்தோறும் லாக்கப்பிலே மரணங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. நாள்தோறும் ஜாதி காரணமான கொலைகள் நடந்து கொண்டே இருக்கின்றன. போய் மாலையை வைத்து விட்டு வந்தால் உன்னுடைய பாவம் தீர்ந்து விடுமா?
இது போன்ற காரியங்கள் நடக்காமல் இருப்பதற்கான பேச்சுக்களை மக்களிடம் அந்த காலத்து தலைவர்கள் பேசுவார்கள். எது சரி, எது சரியில்லை, எதை மக்கள் செய்ய வேண்டும், செய்யக்கூடாது என்றெல்லாம் சொல்லுவார்கள். எதுவுமே செய்வதில்லை இந்த அரசு. போனால் எவன் செத்தாலும் மாலையை கொண்டு போய் வைத்து விட்டு எங்களுடைய பாவம் தீர்ந்தது என்பது போல் நடந்தால் பூரா 8 வயசு பெண்ணிலிருந்து 80 வயசு கிளை வரையிலும் கற்பழிக்கிறான். 2 பவுன் தோடு காதில் போட விடமாட்டேன்கிறான். அப்புறம் இந்த ஆட்சியை என்ன பெரிய மேதமையான ஆட்சி என்று காப்பாற்றுவதற்கு இப்பொழுது நீங்கள் சென்றிருக்கிறீர்கள். ஆனால் இது என்ன ஆகும்னா, திருமாவளவன் சிபிஎம்கெல்லாம் சீட்டை கூட கேட்டுக்கின்னே இருக்காங்க. அந்த இருக்கைகளின் எண்ணிக்கை கூடாது. என்ன பாருங்க, அப்புறம் ஓபிஎஸ்க்கு 4 இடமா கொடுக்க வேண்டாமா? அவருக்கு 4 எம்எல்ஏ இருக்கிறானே, அவன் 4 பேரும் கேட்பான்ல. வைத்தியலிங்கம், இந்த மனோஜ்குமார், இவர் 4 பேர் இருக்கிறார்கள், 4 கொடுக்க வேண்டும். 3/4% ஓட்டு தான் வச்சிருக்கிறாரு நம்முடைய பிரேமலதா. 1%க்கு கீழே. இவருக்கு 1% இருக்கிறதா என்று தெரியாது. இவர்களுக்கெல்லாம் 4 இடம் 2 இடம் என்று கொடுத்து கடைசியிலே உங்களுடைய நீங்களெல்லாம் கூட கேட்டால் இவர்களுக்கெல்லாம் எப்படி கொடுப்பது என்று ஒரு வழியாக அவர்களை சரி செய்து விடுவார். ஆனால் என்ன இருந்தாலும் நீங்கள் ஆண்ட ஆட்சியின் காரணமாக ஏற்பட்ட வெறுப்பு உங்களை கீழிறக்கும். தானாக சிரமம் குறைவாக அதிமுக, அதாவது இப்ப தெரியாது, பிப்ரவரி மார்ச்ல தான் தெரியும் மக்களுடைய கருத்து எவ்வளவு வெறுப்பு இருக்கிறது இந்த ஆட்சியின் மீது. இப்ப ஓபிஎஸ் ஒருவேளை திமுக அணியில் இணைந்தார் என்றால் எடப்பாடி பழனிசாமிக்கோ அதிமுகவுக்கும் அதனால பாதிப்பு இருக்கா? இவர் வெளியே இருந்து பாஜகவோட இணைந்து எந்த பாதிப்பை ஏற்படுத்தி விட்டார்? இப்பொழுது திமுகவோடு இணைந்து அதிமுக ஜெயிக்க முடியலையே. அதெல்லாம் இருக்கட்டும். இப்பொழுது எதிர்த்தரப்பாக இருக்கின்ற ஒருவரை நோக்கி அந்த வாக்குகள் தரணும். ஆளுங்கட்சி வேண்டாம் என்று முடிவு செய்கின்ற போது யார் வலிமையாக அந்த இடத்துல இருந்து நடத்த முடியும், யாருக்கு வலிமையான கட்டுமானம் இருக்கிறது என்றெல்லாம் மக்கள் நினைப்பார்கள். அந்த அடிப்படையில் அவருக்கு அது வாய்ப்பாகத்தான் இருக்கும் என்று நான் கருதுகிறேன். இவர்கள் இங்கே வெளியே இருந்து செய்தது ஒன்றுமில்லை. என்ன செய்தார்கள் என்றால், 3வது அணியை உருவாக்கி அதை திமுகவினுடைய பி டீம் ஆக்கி அண்ணாமலை, ஓபிஎஸ் போன்றவர்களெல்லாம் திமுக வெற்றி பெறுவதற்கு 40க்கு 40 வெற்றி பெறுவதற்கு உதவி செய்தார்கள். இப்பொழுது விஜய் அந்த வேலையை செய்ய போகிறாரோ என்கின்ற எண்ணம் நமக்கு இருக்கிறது. யாரை எதிர்த்து எந்த அரசியலை தூய்மை செய்ய இவர்கள் அரசியலுக்கு வந்தார்களோ அந்த இயக்கமே மீண்டும் வெற்றி பெறுவதற்கு இவர்கள் உதவுவார்களே. ஆனால் இப்போ நம்ம விஜயெல்லாம் என்ன நினைக்க வேண்டும்? அவருக்கு வாக்கு வங்கி எவ்வளவு இருக்கிறது தெரியாது. இந்த 2000 பேரை சோதனை செய்து அவர்களுடைய மனக்கருத்தை அறிந்து இத்தனை இடங்கள் ஒரு கட்சி வெற்றி பெறும் என்று சொல்வது அறியாமை. 2 லட்சம் வாக்காளர்கள் இருப்பதற்கு 2000 பேர். ஒரு சோறு ஒரு பதமாக முடியும். முழுச்சோத்துக்கு எல்லாம் ஒரு மாதிரி தான் வேகும். மனிதர்கள் ஒரு மாதிரியானவர்களா? ஒரு பானை சோறும் ஒரு மாதிரி தான் வேகும். ஒரு நாடு முழுவதும் மனிதர்கள் ஒரு மாதிரியானவர்கள் இல்லை. நீ எடுக்கிற 2000 பேருடைய சோதனை 2 லட்சம் வாக்காளர்களுடைய மனநிலையை காட்டாது. ஆகவே இது பூரா பித்தலாட்டம். ரயில் வாக்காளர்கள் எடுத்தாலும் சரி, எவன் எடுத்தாலும் சரி, அது பித்தலாட்டம். தற்செயலாக ஒருவன் சொல்வது ஒரு சமயத்தில் நடந்தால் ஒழிய அது பித்தலாட்டம். சரி, இப்பொழுது விஜய் என்ன நினைக்க வேண்டும்? வாக்கு வங்கி தனக்கு எவ்வளவு வாக்கு இருக்கிறது என்று தெரியாது. உச்சகட்டமாக 10-12% வாக்கு என்று எதை வைத்து சொல்லுகிறார்கள் என்றால், விஜயகாந்த் இப்படித்தான் பெற்றார். நம்முடைய விஜய் சொல்லுகிறார் 67 தலைகீழாக அந்த மாற்றம் நடந்தது, 77 மீண்டும் தலைகீழான மாற்றம் நடந்தது, ஆளுங்கட்சிகள் தகர்ந்தன. திமுக தகர்ந்தது 77, 67 காங்கிரஸ் தகர்ந்தது. அப்படி ஒரு பூகம்பம் ஏற்பட்டு பெரிய மாறுதல். புதிய கட்சி ஆட்சிக்கு வருகிறது. பார்ப்போம். திமுக புதிய கட்சி இல்லை, எம்ஜிஆர் புதிய கட்சி, விஜய் புதிய கட்சி. அண்ணா 17 ஆண்டுகளாக 49லிருந்து அரசியல் நடத்தி வளர்ந்தவர் தான். புதிய கட்சி என்று அவரை சொல்ல முடியாது. இருந்தாலும் இவரையும் ஆட்சிக்கு வராத கட்சி வந்ததாக இவர் சொல்வதாக நாம் வைத்துக்கொள்வோம். இந்தி, சோற்று பஞ்சம், விலைவாசி உயர்வு, இவ்வளவும் அவருடைய பேச்சே என்ன? கத்திரிக்காய் விலை என்ன ஆச்சு? இதானே அவருடைய முழக்கம். பக்தவச்சலம் என்னாச்சு? அரிசி விலை என்ன ஆச்சு? இதானே அவருடைய முழக்கம். ஆகவே பேரளவுக்கு ஒரு பெரிய கருத்தை தேசிய கட்சி தெரிந்து கொள்ள முடியவில்லை. தேசம் என்பது இயற்கையான தேசம் இல்லை, அது மொழி வழி மாநிலங்களை அடிப்படையாக கொண்டது. அந்த மொழி வழி மாநிலங்களின் இணைப்பிலே தான் இந்தியா உருவாகி இருக்கிறதே தவிர
நாமெல்லாம் இந்தியா ஒன்று என்று கருதினாலும், காந்தியினுடைய தலைமையிலே போராடினாலும், மொழி வழி இன உணர்வு உள்ளே புதைந்திருக்கிறது. அதை வெளியே கொண்டு வந்திருக்கிறார்கள். அதை நாம் ஏற்றுக்கொள்ள தவறி விடுவது தப்பானது என்று சொல்லி காங்கிரஸ்காரனுக்கு அன்றைக்கு புரியவில்லை. தலைவர் காமராஜரும் அதை மிதமாக நினைத்து விட்டார். இந்தி பெரிய எதிர்ப்பு நிலையை பெற்றது. அதனுடைய விளைவாக அன்றைக்கு பெரும் மாற்றம் ஏற்பட்டது. பெரிய கொள்ளைக்கார கூட்டம். இந்த கூட்டத்தை அகற்ற வேண்டும். துண்டு பீடி குடித்து கொண்டிருந்த திமுக காரனெல்லாம் 3 மாடி வீடு எப்படி பெற்றான் என்ற கேள்வியை எம்ஜிஆர் எழுப்பிய போது 77 தலைகீழ் மாற்றம் பெற்றது. திமுக கீழே போய்விட்டது. பாராளுமன்ற தேர்தலில் எம்ஜிஆர் முதலிடமும், 2வது பழைய காங்கிரஸ் ராமச்சந்திரனுடைய கட்சியும், 3வது திமுகவும் வந்தது. ஒரு இடத்தை பெற்றார்கள் திமுகவினர். 2 எம்பியோ என்னமோ பெற்றார்கள் ஜனதா கட்சியினர். ஆகவே இந்த மாற்றங்கள் தலைகளாக ஏற்பட்டவர்களை சொல்லி கொடுத்துருக்கான். இந்த 10 கோடி 5 கோடி வாங்கி கொண்டு அன்புமணியை கவிழ்த்து விட்டு இப்பொழுது இங்கே ஒரு ஆள் வந்திருக்கிறாரே, அன்புமணியை முதலமைச்சர் ஆக்கி விட்டார். இப்பொழுது இவரை முதலமைச்சராக வந்து ஓபிஎஸ் அவர்களை கூட எடுக்கல போல. இப்போ ஓபிஎஸ் பாஜக மறுபடியும் கூப்பிடுது. ஆமா, 26ஆம் தேதி பிரதமரை சந்திக்க வைக்கிறோம், நீங்க வந்துருங்க அப்படின்னு. உலகத்துல ஒரு மனிதனுக்கு பிரதமரை சந்திக்கிறது தான் வாழ்க்கையினுடைய நோக்கம் என்று இருந்தால் அப்புறம் அவன் மறுபடியும் கூப்பிடலாம்ல. வேற நோக்கம்லாம் கிடையாது. இதெல்லாம் ஒரு இல்ல, நிறைய நாள் அசிங்கப்பட்டிருக்காரு. இங்க பாருங்க. ஆக இந்த இதுல இன்னொன்னு, ஓபிஎஸ் போறது, கட்சி மாறுறது காமன் தானே. அப்ப நாவலர் நெடுஞ்செழியன் மாறலையா? இல்ல, எவ்வளவு பேர் மாறி இருக்காங்க. எல்லாரும் மாறினார்கள். அதில் நான் என்ன சொல்கிறேன், அதுக்கு ஒரு காரணம் வேண்டும். ஒரு சொல்லுகிறார், எனக்கு வரவேற்கவும் வழி அனுப்பவுமான கௌரவத்தை தரவில்லை என்ற உடனே இவர் ஒரு புதிய நிலைப்பாடு எடுக்கிறார். இந்த தேசிய கல்விக்காக ஒதுக்கப்பட்ட 2100 கோடி ரூபாயை ஸ்டாலின் அரசுக்கு கொடுக்க வேண்டும். 2100 கோடி ரூபாய். நான் இதை ஒரு 100,000 தரம் பேசிவிட்டேன். விஸ்வகர்மா திட்டம் என்று ஒரு திட்டம் இருந்தது. 5 லட்சம் ரூபாய் மானியம் கொடுப்பது 20 ஜாதியினருக்கு கைத்தொழில் செய்வதற்கு என்று அவர் போட்டார். மண் தொழில் செய்கிறவர்கள், என்ன செங்கல் சூளை சுடுகின்றவர்கள், இரும்பு கொள்ளு வேலை செய்கிறவர்கள், பொன் வேலை செய்கிறவர்கள், இப்படி 20 சாதி சமூகங்கள், 20 சமூகங்களிலும் உள்ள கைத்தொழிலாளர்கள் 5 லட்சம் ரூபாய் நான் பணம் தருகிறேன், உங்களுக்கு திருப்பி கட்ட வேண்டாம், அதை வைத்து நீங்கள் உங்களுடைய தொழில் ஒரு முதலாளியாக ஆகுங்கள், ஒரு உயர்நிலை பெறுங்கள் என்று விஸ்வகர்மா திட்டம் என்ற ஒரு திட்டத்தை அவர் போட்டார். ஆகா, இந்த 20 சமூகத்தினுடைய ஓட்டு வங்கி மாறிவிடும் மோடி பக்கம் என்று சொல்லி இவர், அது ஜாதியின் பேராலே இருக்கிறது. அப்புறம் இவர் கைவினை தொழிலாளர்களுக்கென்று அதே திட்டத்தை பேர் மாற்றி பணம் கொடுத்தார். அப்படி கொடுக்குற போதும் அதே ஜாதிக்கு தான் கொடுத்தார். அப்புறம் பொற்கொள்ளை மகன் தான் பொற்கொள்ளனாக இருக்கான், பொற்கொள்ளை மகன் குயவனாக இருக்கானா, குயவ மகன் தட்டானா இருக்கானா, அதே மாதிரி தான் கொடுத்தார். பேர் மட்டும் மாற்றி. ஏனென்றால் இவருடைய நோக்கம் என்னென்றால், அவர் கொடுத்து அந்த சமூகங்களை கையில் எடுத்து விடாமல் நாம் கொடுத்து அவற்றை கையில் எடுப்போம் என்று சொல்லி அந்த திட்டம் வேண்டாம் என்று சொன்னார். அதனாலே அதனுடைய பணத்தை அவர் கோரவில்லை. விஸ்வகர்மா திட்டத்திற்கான பணத்தை அவர் கோரவில்லை. ஏனென்றால் அதை நடைமுறைப்படுத்தவில்லை. இந்த கல்வியை நீ நடைமுறைப்படுத்தினாயா, அந்த கல்விக்கான பணத்தை கேட்கிறாயே. PM பிளான் ஃபார் ரைசிங் இந்தியா என்று அந்த திட்டத்திற்கு பெயர். PM ஸ்ரீ திட்டம். PM பிளான் ஃபார் ரைசிங் இந்தியா, இந்தியாவை உயர்த்துவதற்கான கல்வி என்று அவர் அந்த கல்வியை குறிப்பிடுகிறார். அதில் இந்தி இல்லை. இந்தி மறைமுகமாக வரும் என்று இவர்கள் சொல்லுகிறார்கள். எல்லாம் பித்தலாட்டக்காரர்கள். CBSE பள்ளி பூராவும் இந்தி இருக்கிறது. 2000 பள்ளிகள். ஒவ்வொரு பள்ளிக்கும் இந்தி 10 லட்சம் வாங்கினீர்கள், இப்பொழுது 25 லட்சம் வாங்குகிறீர்கள். 2000 பள்ளிக்கூடங்கள் இருக்கின்றன. இன்னும் ஒரு 3 ஆண்டுகளில் 5000 பள்ளிக்கூடங்களாக ஆகும். இந்தியை படிக்காதவர்களே தமிழ்நாட்டில் இருக்க மாட்டார்கள். CBSE வழியாக இந்தியை படிக்கிறானே, அந்த இந்தியை நீ தடுத்தாயா? 25 லட்சம் 10 லட்சம், அந்த காலத்தில் 10 லட்சம், இப்பொழுது 25 லட்சம் கொடுத்தால் நீ ஏனென்று அதை கையெழுத்து போட்டு விடுறார். நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட். இது இந்த மண்ணில் கல்வி கற்பிப்பதற்காக இவர்கள் ஒரு அனுமதி கொடுக்க வேண்டியிருக்கிறது. அதன் பேரில் தான் மத்திய அரசாங்கம் தன்னுடைய கல்வி திட்டத்தை கொண்டு வந்து அதில் திணிக்கும். சம்பளம் தனியார் கொடுக்க போகிறார்கள். CBSE திட்டம் மத்திய அரசாங்கத்தினுடைய திட்டம். அதில் பூரா இந்தி கற்பிக்கப்படுகிறது. அந்த பள்ளிக்கூடங்களில் இந்தி கற்பிப்பதாக இருந்தால் நான் அனுமதி கொடுக்க மாட்டேன் என்று சொல்லியிருக்கிறார். பணம் கொடுத்தால் பிஏ திம்பீர்களே நீங்கள். பணம் கொடுத்தால் பிஏ திம்பீர்கள். இதுதானே உங்களுடைய கட்சியினுடைய பழக்கம். அதனால CBSE பள்ளிக்கூடங்கள் பூராவும் பணத்தை வாங்கி கொண்டு 2000 பள்ளிக்கூடங்கள் ஏற்படுத்தி விட்டீர்கள். அவ்வளவு இந்தி இருக்கிறது. இந்த மோடி கொண்டு வருகின்ற இந்தி அல்லாத இந்திய மொழிகளில் ஒன்றை கற்றால் போதும், மலையாளத்தையோ கன்னடத்தையோ தெலுங்கையோ கற்றால் கூட போதும் என்று சொல்லுகின்ற பள்ளிக்கூடத்திற்கு நீ அனுமதி மறுப்பாய். அவன் அந்த பணத்தை சும்மா தருவான். இந்த இலவச கல்வியை ஏழை மக்களுக்கு கொடுப்பதற்கு இது பெரிய வாய்ப்பு.
இதுவரையிலும் சிபிஎஸ்இ பள்ளிக்கூடத்தில் ஏழை நுழைய முடியாது. நீ வைத்திருக்க அரசாங்க பள்ளிக்கூடத்தில் ஏழைகள் நுழையலாம், ஆனால் அங்கே படிப்பு உருப்படாது. இந்த பள்ளிக்கூடத்தில் முழு தரத்தோடு, கம்ப்யூட்டர்களோடு, நவீன வசதிகளோடு, ஆராய்ச்சி கூடங்களோடு, லேபுகளோடு, அத்தனையோடும் வருகின்ற இந்த பள்ளிக்கூடத்தில் நீ அடிப்படை ஏழை மக்களுக்கு இலவச கல்வியை பெறுகின்ற காரணத்தினால் பணக்காரனுக்கு இந்த இடத்தை கொடுக்க முடியாது, ஏழைகளுக்கு மட்டும்தான் இந்த இடம் என்று சொல்லி நீ அவர்களை சேர்த்து மலையாளத்தை கொஞ்ச நாளைக்கு கற்றுக் கொடு, பிறகு மலையாளத்தை விட்டு விடு, மலையாளம் அவன் கற்றுக்கொள்ளவில்லை என்று கேட்க போகிறான். அவங்களாம் அவனும் போய் தமிழை கற்றுக் கொடுக்க சொல்லுவேன். நீ மலையாளத்தை கற்றுக் கொடு, ஒரு வாத்தியார் இப்பொழுது இந்த மலையாளம் நீ 8வது வகுப்பு படிக்கிற பையன் உன்னுடைய அரசு பள்ளிக்கூடத்தில் படிக்கிறவனுக்கு கூட்டல் தெரியவில்லை. கூட்டல் 2வது வகுப்பில் தெரிய வேண்டிய கூட்டல் உன்னுடைய பள்ளிக்கூடத்தில் படிக்கிறவனுக்கு தெரியவில்லை. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த 2100 கோடியை விஸ்வகர்மா திட்டம் வேண்டாம் என்று சொன்னால் அந்த பணத்தை கேட்கவில்லை. இந்த திட்டத்தை வேண்டாம் என்று சொன்னால் இதற்கு பணம் கேட்கிறாய் நீ. கல்வி தமிழ்நாட்டை சேர்ந்தது. சிறந்த கல்வியை நீ கொடு. நீட்டு தேர்வை கொண்டு வந்தீர்கள். நீட்டு நீ கொண்டு வந்த தேர்வு தானே. காந்தி செல்வன் திமுக துணை மந்திரி அறிமுகப்படுத்திய திட்டம் தானே நீட்டு. இப்பொழுது நாங்கள் அதை ஒழிப்போம் என்று சொல்லுகிறாய். எப்படி ஒழிப்பாய்? நீ தானே அதை உண்டாக்கினாய். பார்லிமெண்ட்டில் அதை கொண்டு வந்து அதுக்கு வாக்களிக்க வைத்து அந்த திட்டத்தை வெளிப்படுத்தியது காங்கிரஸ் அரசாங்கத்திலே திமுக மந்திரி கருணாநிதி உயிரோடு இருந்தார். இப்பொழுது நாங்கள் ஒழிப்போம் என்றால் ஒழித்து விடுவீர்களா? இந்த தேசிய கல்வி எதுவும் அவன் தரவில்லை. தேசிய நெடுஞ்சாலைகளை எல்லாம் அவன்தான் போடுகிறான். உன்னுடைய நாட்டுக்கு தொழில் வருவதற்கு என்ன காரணம்? இங்கே துறைமுகங்கள் விரிவு செய்யப்படுகின்றன. இப்பொழுது தூத்துக்குடி விரிவாக்கப்பட்டிருக்கிறது. விமான நிலையங்கள் விரிவு செய்யப்படுகின்றன. விமான நிலையங்கள் இருக்க வேண்டும், துறைமுகங்கள் இருக்க வேண்டும், என்ன மிகச்சிறந்த நெடுஞ்சாலைகள் இருக்க வேண்டும், அங்கே படித்த இளைஞர்கள் வேலைக்கு கிடைக்க வேண்டும். இது எல்லாவற்றையும் சென்ட்ரல் கவர்மெண்ட் தானே உண்டாக்கி வைத்திருக்கிறான். விமான நிலையங்களை யார் உண்டாக்கினார்கள்? துறைமுகங்களை யார் உண்டாக்கினார்கள்? மிகப்பெரிய நெடுஞ்சாலைகளை யார் உண்டாக்கினார்கள்? ஆனால் அவன் எதுவுமே செய்யவில்லை என்று 9% வளர்ச்சி என்னால் தான் வந்தது என்று நீ சொல்லுகிறாயே. 75 ஆண்டுகளில் அது என்னமோ 0 வளர்ச்சியில் இருந்தது போல உன்னுடைய ஆட்சியில் தான் 9% வளர்ச்சி இருந்தது என்று சொல்கிறாய். என்ன சரி என்று நான் கேட்கிறேன். 9% வளர்ச்சி இருக்கின்ற நாட்டில் எதற்கு 2 லட்சம் ரேஷன் கார்டுகள்? 20 கிலோ அரிசி நீ இனமாக கொடுக்காவிட்டால் ரொம்ப குடும்பங்கள் பட்டினியால் செத்து போய்விடும். பழைய காலத்தில் நாம் கஞ்சி தொட்டி திறந்தது போல இப்பொழுது நம்ம அரிசி தொட்டி திறந்திருக்கிறோம். 2 லட்சம் ரேஷன் கார்டுகள் இந்த நாட்டில் இருக்கின்றன என்றால் 6 கோடி பேர் 6.5 கோடி பேர் வறுமையில் இருக்கிறார்கள். நீ அரிசி கொடுக்காவிட்டால் அவன் சாப்பிட முடியாது. பள்ளிக்கூடத்தை இலவசமாக வழங்கவில்லை என்றால் அவன் படிக்க முடியாது. நீ 1000 ரூபாய் கொடுக்கவில்லை என்றால் அவன் வாழ முடியாது. ஆக பெருவாரியான மக்களை ஏழைகளாக வைத்துள்ள நாட்டில் 9% வளர்ச்சியை பற்றி நீ என்ன பெருமையாக பேசுகிறாய்? இந்த பெருமையை நிலைநாட்டுவதற்கு ஓபிஎஸ் என்ன இங்கிருந்து அங்கே போகிறார்? இது என்ன அரசியல் என்றே எனக்கு தெரியவில்லை. நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொண்டு ரொம்ப நன்றி.